போர் இப்போ நடந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த இந்த கான்ஃப்ளிக்டையும் 1971 இந்தியா பாகிஸ்தான் வாரையும் வந்து அழகாக ஒப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதில் அமெரிக்காவோட தலையீடு 1971 அமெரிக்காவோட தலையீடு, பங்களாதேஷ் இண்டிபெண்டன்ஸ், பங்களாதேஷோட இண்டிபெண்டன்ஸ், 7th ஃப்ளீட்டை வந்து புறம் முதுகிட்டு ஓடச் செய்த இந்திரா காந்தி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அமெரிக்காவுடைய அந்த 7th ஃப்ளீட் அந்த சமயத்தில் இந்தியாவோட வங்காள விரிகுடாவுக்கு 7th ஃப்ளீட் மூவ் ஆகுது, யூஎஸ் என்டர்பிரைசஸ் மூவ் ஆகுது. நீ யார் வந்தாலும் பரவாயில்ல, இது என்னுடைய பிரச்சனை, இது இந்தியாவினுடைய உள்நாட்டு பிரச்சனை, இதில் மூன்றாம் நாடு தலையிடுவதற்கு அனுமதிக்க மாட்டோன்னு ஸ்ட்ராங்காக இருந்து பங்களாதேஷ்ன்ற ஒரு நாட்டை உருவாக்கி கொடுத்தாங்கல்ல இந்திரா காந்தி. அதை இன்றைக்கி காங்கிரஸ் சுட்டி காட்டுது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அமெரிக்காவினுடைய தலையீட்டை, அதாவது அணு ஆயுதம் தாங்கிய விமானம் தாங்கிய கப்பலை வந்து அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு எதிராக நகர்த்திட்டு வருது அப்படின்றது தெரிஞ்ச போதும் கூட அவங்க எடுத்த கொள்கையில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அப்படியாக இன்றைக்கி பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறாரான்றதான் கேள்வி. அது கேள்வி தான் காங்கிரஸ் இன்றைக்கி சரியாக எழுப்புது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ அவங்க முன்வைக்கக்கூடியது என்ன நடந்துச்சு, இதுக்கு பின்னாடி பேக்டோரில் என்ன நடந்துச்சு அதை தெரிவிக்கணும். அதை சொல்கிறதுக்கு பதிலாக இன்றைக்கி எப்படி டைவர்ட் பண்ணுறாங்கன்னா, இதை அறிவிப்பாக வெளியிட்ட வெளியுறவுத்துறை செயலாளரை இன்றைக்கி டார்கெட் பண்ணுறாங்க. இது ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு விஷயத்தை திசை திருப்பக்கூடிய ஒரு விஷயம். விக்ரம் மிஸ்ரி என்ன சொன்னார், அரசு எடுத்த முடிவை அவர் தெரிவிக்கக்கூடிய ஒரு மெசேஞ்சர் தான். அந்த மெசேஞ்சருக்கு எதிராக இன்றைக்கி வலதுசாரிகள் எந்த அளவுக்கு இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவருடைய டாட்டர் அவங்கள வந்து குறிப்பிட்டு, அவருடைய குடும்பத்தை குறிப்பிட்டு இன்றைக்கி ரொம்ப கேவலமாக வந்து அவர் எந்த அளவுக்கு மாற்றிருக்காங்கன்னா, அவரே ட்விட்டர் அக்கௌண்ட்டை மூடிட்டு ஓடிட்டார், லாக் பண்ணிட்டு ஓடிட்டார். அப்போது ஒரு தகவலை தெரிவிக்கிறார் அவர். இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் போர் அப்படின்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையில், இந்தியாவின் தரப்புலேருந்து சொல்ல போனால் அண்டர்ஸ்டாண்டிங், இது வந்து சீஸ்ஃபயர் கிடையாது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதலின் அடிப்படையில் நிறுத்தத்திற்கு வந்திருக்கு அப்படின்றது தான் அவருடைய இது. ஸோ அப்படியான ஒரு தகவலை தெரிவித்தவருக்கு எதிராக இன்றைக்கி ஏதோ போரையே வந்து விக்ரம் மிஸ்ரி தான் நிறுத்தினார், அவரால் தான் போரே நின்று போச்சு இவன் மாதிரி சித்தரித்து இன்றைக்கி விக்ரம் மிஸ்ரிக்கு எதிராக இவ்வளவு கேவலமாக எழுதி கொண்டிருக்கிறாங்களே, இதற்கு எதிராக பாஜக தரப்பில் ஒருத்தர் கூட வாய் திறக்கலையே. பாஜக ஆர்எஸ்எஸ் கட்டமைத்திருக்கக்கூடிய இந்த வெறுப்பூட்டப்பட்ட நபர்கள், வெறுப்பினாலே வளர்க்கப்பட்ட இந்த நபர்கள், அவர்கள் யாருக்கு எதிராகவும் திரும்புவார்கள் அப்படின்றதற்கு மிக சிறந்த உதாரணம் இதுதான். எனக்கு ஒரு டவுட்டு கூட இருக்குது, இப்போ திசை திருப்புவதற்கு ஏதாவது இப்போது இல்லாட்டினா இந்த கோபம் யாருக்கு எதிராக திரும்பி இருக்கும்? எனக்கு விக்ரம் மிஸ்ரின்ற ஒரு நபர் இல்லாட்டினா யாருக்கு எதிராக இந்த கோபம் திரும்பி இருக்கும்? பிரதமர். கண்டிப்பாக பிரதமருக்கு எதிராக திரும்பி இருக்குமா? அப்போது ஒரு பலிகடா நமக்கு தேவை. அப்போது இவர்கள் திட்டமிட்டு கூட இந்த விஷயத்தை பரப்பி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 10 பேரை வச்சு போடுறா ட்வீட்டுன்னு